மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராமப்புற ஏழை மக்கள், ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவர்களின் உயர்கல்வி கனவுகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக மக்களின் உணர்வுகளையும் தமிழ்நாட்டு அரசின் நிலைப்பாட்டையும் காங்கிரஸ் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது. அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் போன்ற தேர்வுகள் வருவதற்கு காங்கிரஸ் கட்சி காரணமாக இருந்தது என்று நேற்றைய சட்டசபையில் அதிமுகவை சார்ந்த குழு தலைவர் பேசினார்கள். காங்கிரஸ் கொண்டு வந்த 100 நாள் திட்டம் போன்றவை பாஜக அரசு நிறுத்த துணிகிறது. காங்கிரஸ் கட்சியின் எத்தனையோ திட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பாஜக அரசு நீட் தேர்வை ஏன் ரத்து செய்ய முடியவில்லை? அதே போன்று அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பாஜகவின் உதயா மின் திட்டம் போன்றவற்றை கொண்டு வந்ததில் அதிமுக பாஜகவை ஆதரித்தது என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகும். இது உலகே அறியும். இந்திய காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையிலும் நீட் திட்டத்தை ரத்து செய்வது குறித்து வலியுறுத்துகிறது. காங்கிரஸ் கொண்டு வந்த அனைத்து திட்டத்தையுமே பாஜக மாற்ற துணிகிற பொழுது ஏன் இதை மாற்ற துணியவில்லை என்பதை இந்த அவையில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உறுப்பினர் பேச சொல்லுங்க. ஒரு கிளாரிபிகேஷன். மாண்புமிகு உறுப்பினர் பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தான் நீட்டு கொண்டு வந்தான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. என்ன யாரும் இதுவரைக்கும் 2 கருத்து சொல்லிட்டே இருந்தீங்க, முடிச்சிடுறாருங்க. அதுக்கு அப்புறம் பாஜக கட்சி வந்த உடனே நாங்க கொண்டாந்ததை அவங்க நினைச்சிருந்தா மாத்திருக்கலாமே அப்படின்னாங்க. ஏன் மாத்தலன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அந்த சுப்ரீம் கோர்ட் நீட்டுக்கு ஆதரவா யாரு பேசினாங்கன்றத, அதாவது கண்ணியம் கருதி நான் சொல்றது இல்ல, அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த தகவலை சபைக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுகின்றேன். மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள். தெளிவாக நாங்கள் சொன்னது என்னன்னா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை எந்தெந்த மாநிலத்திற்கு தேவையோ அந்தந்த மாநிலத்திற்கு இதை கொண்டு வரலாம் என்றுதான் சொன்னமே ஒழிய, அதே போன்று இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டத்தையும் பில் திருத்தம் என்ற பெயரில் அனைத்து சட்டத்தையும் திருத்திக் கொண்டிருக்கிறது மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு என்பதை இந்த அவையில் நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். மக்களுக்கு தேவையான எந்த திட்டங்களையும் பாஜகவால் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் மக்களுக்கு எது தேவையோ நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தோம். அனைத்து திட்டங்களையும் திருத்திக் கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களுக்கான இந்த திட்டத்தை திருத்துவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சிவகுமார் அவர்கள். போதும் நிறைய